உன்னதங்களிலே வாசமாயிருந்து பூமியின் மருமக்களை நோக்கும் நல்ல தாப்பனே, ஏசப்பா, இந்த பரிசுத்த காலைவெளிக்காக நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே ஏசப்பா, இந்த 2023 வருடத்தை நாங்கள் கழித்து நீங்கள் எங்களோடு கூட இருந்ததுனாலே போதுமானவராக இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி எங்களை காத்து ஆண்டவரே குடும்பமாக பேர்புறாக உங்களோட தயவினாலே இரக்கத்தினாலே எங்களை ஆசீர்வதிச்சிங்க. அதுக்காக நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2024 வருடம் எப்படி இருக்குமோ என்று இல்லாதபடி ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே இன்னல்கள் எல்லாம் ஏற்பட்டது ஆண்டவரே இந்த வருடத்திலே. ஆனாலும் வருகின்ற வருடத்திலே ஆண்டவர் உங்களுடைய சமாதானம் எங்களிடத்திலே எப்பொழுதும் இதயத்திலே பிரகாசிக்கப்பட கடவுள் இயேசுப்பா. அதுக்காக நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம். ஆலயத்திலே நடப்படுகின்ற எல்லா விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன இந்த ஆண்டவர் எங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களுடைய விசேஷமான கிருபையினாலே நாங்கள் சிறு குடும்பமாக இருந்தாலும் இயேசுப்பா உம்மிடத்திலே அதிகமாக பிரியமாக இருந்து வேத வசனங்களை படித்து அதன்படி அபியாசித்து நடக்க கிருபிக்கு வந்து வழிநடத்த வேண்டும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கூடியிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. அநேக பேருக்கு ஆண்டவர் இந்த மழையிலே ஏற்பட்டிருக்கிற ஆண்டவர் எல்லா விதமான பாதிப்புகளும் நீங்கள் அறிவீர். ஆனாலும் உங்களுடைய கிருபையும் தயவும் இறக்கும் எங்களை காத்து வந்தது. அதுக்காக நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் இயேசுப்பா. எப்போது இது வானத்தின் தேசம் வருஷம் முடியும் முதல் தொடக்கம் வரை ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தந்து வருகின்ற வருடத்திலையும் உங்களுக்கு கிருபை தயவு இறக்கம் இருந்து வழிநடத்த வேண்டும் உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். பேச போகின்ற மகனை நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஆவியானவர் மட்டுமே எங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகின்ற வசனங்கள் எப்பொழுதும் இதயத்திலே பதிக்க செய்யவாகும். அதன்படி இந்த உலகத்திலே வாடி எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெறும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. முக்கியமான ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இந்த காணிக்கை நேரத்திலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் என்னென்ன என்பது நாம் ஆராய்வோமாக. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர விதம். கர்த்தருடைய ஜனம் என்றால் நாம் தான். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காப்பாற்றினார். அவன் என்பது நாம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. இப்படியாக நாம் ரட்சிக்கப்படக்கூடாத காலத்திலே, சத்தியத்தை அறியாத நேரத்திலே, இப்படியாக நாம் இருந்த நேரத்திலே கர்த்தர் நம்மை கழுகு எப்படி தன் குஞ்சுகளை சுமந்து போகிறதோ அவ்வண்ணமாக நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அதன் பிறகு நாம் சத்தியத்தை அறிந்த பிறகு கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. பூமியிலே உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளைவையும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட கொடுத்தார். இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்த தேவன் இப்படியாக நமக்கு அவருக்கு கொடுக்கும் பொழுது நாம் அவருக்கு என்ன கொடுக்கிறோம் என்பதை நாம் ஆராய வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திர பலி நாம் கொடுப்போமானால் ஸ்தோத்திர பலி அவருக்கு சேர்கிறது. ஆனால் காணிக்கையானது நாம் எப்படி முற்காலத்திலே நாம் எந்தெந்த பாதையிலே பாவகரமான வாழ்க்கையிலே வாழ்ந்தோமோ, ஆனால் தேவன் நம்மை இந்த உலக தோற்றத்திற்கு முன்பதாக முன்குறித்து அழைத்து வந்தவர். இன்னும் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்திலே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கொடுக்கும்
இந்த காணிக்கைகள் தசம பாகம் பொருத்தனை காணிக்கைகள் சபையின் செலவு காணிக்கையாக இருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் சாத்தானினுடைய பிடியில் சிக்கி தவிக்கும் அந்த மக்களை இந்த சத்தியத்திற்கு கொண்டு வருவதற்காக பயன்படுகிறது. ஆகவே சபை மக்களாகிய நாம் உதாரணமாக தசம பாகத்தையும் சபையின் செலவு காணிக்கைகளையும் பொருத்தனை காணிக்கைகளையும் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொக்கிஷம் சேர்த்திடுங்கள் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 457. பொக்கிஷம்
ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய நன்மைகள் நீர் ஆண்டவரே எங்களுக்கு செய்திருக்கிறீர். கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து போகிறதோ அதே போல எங்களையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீர் எங்களை சுமந்து பாதுகாத்து, ஆண்டவரே இந்த உலகத்திலே பயங்கரமான சூழ்நிலையிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனையும் கொடுக்கிறீர், சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதன் மூலமாக நாங்கள் சம்பாதித்த ஆண்டவரே இந்த பணத்திலே 1/10 பாகமாக உம்முடைய ஊழியத்திற்காக ஒப்படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், கொடுக்க முடியாத பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லோரையும் உம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதித்து, இன்னும் ஆண்டவரே சபை மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே செல்வ சீரோடு வாழ்ந்து உம்முடைய ஊழியத்தை தாங்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும் ராஜா. பொதுவாக இந்த பணமானது, இந்த காணிக்கையானது ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்கு பயன்படவும், சத்தியத்தை அறியாத எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரே சாத்தானுடைய பிடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களை எப்படி நீர் அழைத்தீரோ அதே போல இந்த காணிக்கையானது அந்த ஊழியத்திற்கு பயன்படுத்தத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும். துதி குணம் மகிமை எல்லாம் உமக்கே சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சொல்லிடுங்க. இப்பொழுதும் ஒரு விசேஷ பாடலை நாம் கேட்போம். மிஸ்ஸஸ் தெபோரா பென்னி அவர்கள் ஆஸ்வாதமான அந்த பாடலை பாடும்படியாக முன்பாக அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பாட போகிற பாடல் ஒரு ஹிந்தி பாடல். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், பரலோகத்தின் மன்னா, பரலோகத்தின் சந்தோஷம் நீர் ஆக என்னுடைய உள்ளத்தை நிரப்பும் கர்த்தாவே, அதுக்காக வாரும், இறங்கி வாரும் என்ற அர்த்தம் இந்த பாடல். இந்த பாடல் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
அருமையான பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சகோதரி அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான இந்த நாளிலும் தேவனுடைய சபைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றேன். The conviction of Daniel, நம்பிக்கையில் உறுதியாய் இருந்த தானியேல் என்ற ஒரு செய்தியை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம் என்று தீர்மானித்திருந்தோம். தானியேலுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆண்டவருக்கு மிகவும் ஒரு பிரியமுள்ள ஒரு மகனாய் அவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அந்த தானியேலுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ஆரம்பமே ஒரு அடிமையாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. மற்றவர்களைப் போல அல்ல, ஒரு எளிமையான ஒரு சாதாரண அடிமையாக இந்த தானியேலுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. கிறிஸ்துவுக்கு பின் 600 பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன் 605ஆம் வருஷத்திலே தானியேல் இங்கு பாபிலோனுக்கு அடிமையாக அவர் கொண்டு வரப்பட்டார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஒரு யூத பாரம்பரியத்தில் வளர்ந்த மகன். யூத பாரம்பரியம் என்றால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அந்த யூத பாரம்பரியத்தில் அநேக குறைபாடுகள் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டி அவைகளிலிருந்து அவர் அநேக விளக்கங்களை கொடுத்தார். ஓய்வு நாளிலே ஒருவேளை ஆடு தண்ணீருக்குள் விழுந்தால் நீங்கள் அதை தூக்கி விடுவீர்களா மாட்டீர்களா என்று சொல்லி அவர் அநேக இடங்களிலே இந்த யூத பாரம்பரியத்தை குறித்து, அந்த யூத பாரம்பரியம் வேறொரு வித்தியாசமான ஒரு பாதையை எடுத்திருப்பதையும் அவர் கண்டு எச்சரித்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். தானியேல் ஒரு யூத குலத்தில் பிறந்தவன், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷன் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே சரியாக ஒரு 15 வயதில் அவர் அடிமையாக செல்கின்றார். அந்த 15 வயதில் அவர் எடுக்கிற தீர்மானம் அவருடைய ஆயுசு நாள் முழுவதும் பிரதிபலிப்பதை நாம் பார்க்க முடியும். அவர் 20 வயதிலும் அல்லது அனுபவத்தின் பிறகு அவர் எடுத்த தீர்மானங்கள் கிடையாது. அவருடைய தீர்மானம் சரியாக 15 வயதில் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பிரதிபலிப்பதை நம்மால் பார்க்க முடியும். அது ஒருவேளை அவருடைய ஜெப நேரமாக இருக்கலாம், அல்லது அவருடைய சிங்கக்கவியில் போடும் அனுபவமாக இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தன்னுடைய தீர்மானத்திலிருந்து விலகவில்லை என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஆக யூத பாரம்பரியத்தில் பிறந்தவர், அடிமையாக சென்றவர், 15 வயதில் தீர்மானம் எடுக்க துணிந்தவர், இப்படி அநேக நல்ல குணங்கள் இந்த தானியேலுக்கு உண்டு என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். எந்த காரணம் கொண்டும் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாதவர். அது ஒருவேளை அவருக்கு எதிராக சட்டம் இருந்தாலும் சட்டத்திற்கு அவர் எந்த விதத்திலும் எதிர்த்து நிற்காதபடி தன்னுடைய காரியங்களில், தேவனுடைய காரியங்களில் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். அதனால தான் அந்த தானியேல் ஒருவேளை ஒரு கட்டளையை அவர் மீறி இருந்தால், அல்லது அந்த நாட்களில் அவரோடு கூட நின்ற அந்த சகோதரர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சமரசம் செய்திருந்தால் இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு நமக்கு கிடைத்திருக்காது. அதனால் தானியேலுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்பிக்கையில் எப்படி உறுதியாக இருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். முதல் காரியம் என்ன என்று நம்ம பார்க்கும் பொழுது, the first point
அதாவது தானியேலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அடிமையாக அவர் சென்றபோது அவருடைய பெயரை மாற்றினார்கள். பெயர் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா, ஒரு அடையாளம். ஒரு மனிதனுடைய பெயரை வைத்து தான் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த தேசத்தை சார்ந்தவர் ஒரு பெயரை வைத்து கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஒரு இனத்தை சார்ந்தவர் ஒரு பெயரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அல்லது அவர் எந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், குடும்பத்திற்கு ஒரு அடையாள பெயர் ஒன்று உண்டு, அதை வைத்து கண்டுபிடிக்கலாம். அப்போது நல்லா யோசித்து பாருங்க, முதலாக இந்த சிறுவர்கள் அங்கு சென்றபோது அவர்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டது என்பதை நாம் நன்றாக அறிவோம். இப்போ பெயர் மாறியது என்றால் மிக மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அந்த பெயர் எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரண பெயர் உண்டு. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கஷ்டத்தோடு நான் பெற்றெடுத்தேன் என்று ஒரு பெயர் வைக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு நான் இவனை பெற்றெடுத்தேன் என்று ஒரு பெயரை வைக்கின்றார்கள். எல்லா பெயர்களுக்கும் பின்னால் ஒரு காரணம் உண்டு. அதனால் அது காரண பெயர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் காரணமே இல்லாமல் இங்கே பெயர் மாற்றுகிறார். இந்த தானியேல் புஸ்தகத்தில் நம்ம முதல் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம், அவருடைய பெயர்கள் மாற்றப்படுகிறது. அதுலேயும் தானியேலுடைய பெயரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பெயர், காட் இஸ் மை ஜட்ஜ் என்ற, கர்த்தரே என்னுடைய நியாயாதிபதி. அப்போது அந்த பெயரை மாற்றுவதற்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். சில நேரங்களில் சில சகோதரர்கள் சில மதத்திலிருந்து உண்மையை அல்லது சத்தியத்தை அறிந்த பிறகு ஞானஸ்நானத்தின் மூலமாக பெயரை மாற்றுவாங்க. அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். என்னுடைய பெயர் மாற்றப்படுகிறது, என்னுடைய பெயரை இந்த நாளிலிருந்து நான் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கின்றது என்று சொல்லி பெயரை மாற்றுவாங்க. அது ஒரு சந்தோஷம், அது ஒரு மன மகிழ்ச்சி. இன்றைக்கு அநேகருடைய பெயர்கள் அப்படி மாறி இருப்பது அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி அவங்க கருதுவாங்க. என்னுடைய பெயர் மாறி இருக்கிறது, நான் இன்றைக்கு இந்த பெயர் மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்திருக்கிறது அநேகர் சொல்ல நாம் கேட்டிருக்கின்றோம். அப்போது ஆனால் இங்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. அவனுடைய பெயரை, கர்த்தரே என்னுடைய நியாயாதிபதி என்ற ஒரு பெயரை இந்த தானியேலுக்கு முதலாக மாற்றும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெல்சாத்சார் என்று அவங்க, பெல்தே சாத்சார் இல்லையா, அவர் பெயர் எப்படி மாற்றுறாங்க, பெல்தே சாத்சார் என்றால் அங்கு உள்ள இஷ்ட தேவதைகளின் கடவுள். இவருக்கு மூன் இல்லையா, த ஷைனிங் மூன். அப்போது அங்குள்ள அவங்களுடைய விக்கிரக ஆராதனைக்குரிய பெயராக ஒரு பெயர் மாற்றும் பொழுது தானியேலுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். முதலாக ஒரு சோஷியல் என்வாயர்மெண்ட், அதை முதல்ல அவருடைய பெயர் மாற்றுவது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவருக்கு தந்தது. ஆனால் தானியேல் என்ன செய்யலை, அதை பற்றி அவர் என்ன செய்யலை, கவலைப்படவில்லை. அந்த பாபிலோன் தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காரியமும் மத அடிப்படையில் தான் நடந்தது. நம்ம தேசத்திலே அப்படி தான். இன்றைக்கி சில ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே ஒரு மத அடிப்படையில் வரக்கூடிய திருவிழாக்கள் தான் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம் இல்லையா. ஒரு புது வருஷம் அப்படிங்கிறது ஒரு மத ஃபெஸ்டிவல் கிடையாது இல்லையா. அது எங்கேயுமே பைபிளில் ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடப்படவில்லை. அது நாம் ஆண்டவருக்கென்று இத்தனை நாட்களும் ஆண்டவர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்தார் என்று சொல்லும் நன்றி கூட்டம்தான் அந்த நியூ இயர் சர்வீஸ். அதனால் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் என்பது மத அடிப்படையில் நாம் என்றைக்குமே கொண்டாடப்படுவது இல்லை, அது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த நாட்களில் தானியேல் வாழ்ந்த அந்த நாட்களில் மத அடிப்படையில் அனைத்து காரியங்களும் இருந்தபடியால் அவர்களுக்கு மிகுந்த ஒரு व्यसனமாக இருந்தது. எதை எடுத்தாலும் தன்னுடைய பெயர் பெல்சாத்சார் என்று மாற்றப்படும் பொழுது தானியேலுடைய உள்ளமானது மிகுந்த ஒரு வேதனைக்குள்ளாக வந்திருக்கும். அதனால் முதலாக அவருடைய பெயரை மாற்றுகிறார்கள். இரண்டாவது காரியம் எஜுகேஷன்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் படிப்பு என்பது, கல்வி என்பது மிக மிக அவசியம். ஒரு போதகர் அவருடைய குழந்தையை படிக்க வைக்கவில்லை. அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் பிள்ளையை படிக்க வைக்கவில்லையே, என்ன காரணம் அப்படின்னு. நிறைய பேர் இன்றைக்கி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய சொந்த வேதத்தில் அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஒளி நிமித்தம் அவர்கள் செய்கின்ற காரியம். அதை நம்ம நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அது அவங்களுடைய ஒப்பீனியன். கடவுள் அவங்கள்ட்ட என்ன காரியத்தை வெளிப்படுத்தினாரோ அதை செய்வாங்க. அப்போது என் பிள்ளை ஒரு நாள் ஸ்கூலில் படிச்சுட்டு அவன் வரும்பொழுது அவன் சொல்கிறான், இந்த மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு. அப்போ அவன் உள்ளத்துக்குள்ளே என்ன ஒரு எஜுகேஷன் வருகிறது அப்படின்னா, அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த மனிதனானவன் மிருகத்திலிருந்து வந்தவன், செல்ஸுகளால் உருவாக்கப்பட்டவன், இப்படி நிறைய விளக்கங்களை அவங்க கொடுக்குறாங்க அந்த புக்கில். அதனால் என்னுடைய பிள்ளை அந்த ஒரு படிப்பை படிக்க விரும்பவில்லை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புவியியல், பூகோளம். அப்போது இந்த உலகமானது உண்டாக்கப்பட்டது அப்படின்னு எங்கேயுமே அதில் இருக்காது. இந்த பூமியானது இத்தனை மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்கை தந்தது அப்படின்னு தான் இருக்குது. கடவுள் படைத்ததுன்னு எங்கேயுமே புக்கில் இல்லை. அதனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் செல்ல வேண்டாம். ஆனால் இன்றைக்கி பாபிலோனில் அன்றைக்குள்ள எஜுகேஷன் தான் இன்றைக்கும் நம்ம படித்து கொண்டு வருகிறோம் என்பதில் நம்ம எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க சூப்பர் பவராக இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களுடைய எஜுகேஷன் சென்டர் எது அப்படின்னா அவங்களுடைய கோயில்கள், மத வழிபாடு ஸ்தலங்கள். அவங்களுடைய யூனிவர்சிட்டி எங்கே அப்படின்னா எல்லாமே மத வழிபாட்டு ஸ்தலங்கள். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த மத வழிபாட்டு ஸ்தலங்களில் இந்த தானியேலும் அவனுடைய சகோதரர்களும் படித்தார்கள். என்னென்ன கல்வி அந்த காலத்தில் இருந்தது என்று சொன்னால் சட்ட படிப்பு இருந்தது, லா. பாபிலோனிலே சட்டம் படிப்பு இருந்தது, அது லா இருந்தது. அடுத்தது அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமி என்றால் இந்த வான சாஸ்திரங்கள், இவைகளை குறித்து அன்றைக்கு படித்தார்கள். நல்லா யோசித்து பாருங்கள், சட்டம் அப்படின்னாலே இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இன்னைக்கு வருகிறது அப்படின்னா மத அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது எப்படி இருக்கும், அதனுடைய தீர்ப்புகள் எப்படி இருக்கும், அந்த நாட்களிலே அந்த சட்டமானது எப்படி செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஏன் அப்படின்னா அன்றைக்கு அந்த மதங்களுக்கும் அந்த இஷ்ட தேவதைகளுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அப்போது படிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? சட்டம், அஸ்ட்ரானமி. அடுத்தது ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னா என்ன? பழங்கால அது என்ன சொல்கிறது, கட்டிடக்கலை, ஆர்கிடெக்சர், கட்டிட கலை. இதை குறித்து ஆராயக்கூடிய படிப்பு அந்த நாட்கள் இருந்தது. அடுத்தது மருத்துவ படிப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அந்த மருத்துவ படிப்பில் முழுவதும் மதத்தின் அடிப்படையில் இருந்தது. ஒரு நோய் வந்தால் இது இந்த சாமியை இவர்கள் ஒருவேளை தொழாமல் இருந்திருக்கலாம், அவர்களை கோபப்படுத்தி இருக்கலாம், அதனால் இவர்களுக்கு இந்த வியாதி வந்ததுன்னு சொல்லி மருந்து கொடுத்தா அது எப்படி இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்கள். அன்னைக்கு அந்த எஜுகேஷன் எப்படி இருந்ததா? மத அடிப்படையில் இருந்தது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதுக்கு அடுத்ததுனா என்ஜினியரிங் இருந்தது. என்ஜினியரிங்னா என்ன? என்ஜினியரிங்னா தமிழில் பொறியியல். பொறியியல் கல்வி அன்றைக்கு இருந்தது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சரி, இதை தானியேலும் அவனுடைய சகோதரர்களும் ஏன் இஸ்ரவேலிலிருந்து சென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வாலிபர்கள் எப்படி இந்த கல்வியை கற்றிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். சில நேரங்களில் நான் கூட ஒரு மதுரை தாயுமானவர் இந்து மேல்நிலை பள்ளியில் நான் படித்தேன். நான் முதல்ல போய் செயின்ட் சேவியர்ஸில் போய் அட்மிஷன் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை சனிக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு எங்கள் அப்பாட்ட சொன்னோன்னே எங்கள் அப்பா எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, முடியாது அப்படின்னோடனே செயின்ட் ஜான்ஸில் கொண்டு போய் சேர்த்தாங்க. செயின்ட் சேவியர்ஸ் ரோமன் கேத்தலிக் பள்ளிக்கூடம், செயின்ட் ஜான்ஸ் சிஎஸ்ஐ பள்ளிக்கூடம். அவங்களும் சாபத்தில் கண்டிப்பாக சனிக்கிழமை முடியாது, தர முடியாது அப்படின்ட்டாங்க.
அதுக்கப்புறம் சாப்டர் ஹை ஸ்கூலில் நீ உனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்கும்போது நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆனவர் இருந்தார். அவர் சொன்னார், இல்லை கண்டிப்பாக தரமாட்டாங்க, சனிக்கிழமை கண்டிப்பாக சாப்டர் ஹை ஸ்கூலில் உண்டு அப்படின்னாங்க. அப்போ அவர் தான் சொன்னார், வாங்க நீங்கள் இந்த பாரதியார் படித்தார் தெரியுமா தம்பி அப்படின்னாரு. ஆனால் பாரதியாரை நல்லா தெரியும், அவர் படித்த ஸ்கூல் எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாரதியார் படித்த இந்து மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் 4 வருடங்கள் நான் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒர்ஷிப் உண்டு. மற்ற கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லலாம் ஒர்ஷிப் ரொம்ப நமக்கு தெரிந்த ஒர்ஷிப். அந்த 4 வருஷமும் நான் ஒரு சில நாட்களில் ஒர்ஷிப் லீடராக இருக்கிறதுனால அந்த பாட்டு ஒன்று பாடுவாங்க காலையில். அதில் இந்த யானை முகம் அதிலிருந்து அப்படியே வரும், பெரிய பெரிய வரிகளெல்லாம் வரும். அந்த வரிகளெல்லாம் வரும் பொழுது அது எனக்கு பாடுவதற்கே சங்கடமாக இருக்கும். அதனால் நான் சொல்லுவேன் எங்கள் டீச்சர்கிட்ட, இல்லை அது என்னால் பாட முடியாது, ஏன்னா நான் சின்னதில் நல்லா பாடுவேன்னு சொல்லி அவங்க அந்த மைக்கில் என்னையை பாட சொல்லியிருக்காங்க. அப்போது 1-2 தடவை பாடியிருக்கேன். அது வீட்டில் வந்து அந்த புக்கை எடுத்து அந்த டைரியில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும். ஏம்மா இந்த பாட்டை பாட சொல்கிறாங்கன்னொன்னே எங்கள் அம்மா அந்த டைரியில் அந்த பேஜ் என்ன செஞ்சிட்டாங்க, கிழிச்சே போட்டாங்க. நீ அந்த ஸ்கூலுக்கே போக வேண்டான்ட்டாங்க. ஆனால் 2-3 தடவை பாடிட்டேன்னொடனே வாயில் சூடு வைக்கணும் உனக்கு அப்படின்னாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவிற்கு இந்த பாட்டு அந்த மத அடிப்படையில் வரும். அதுக்கப்புறம் நான் பாட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் நான் பின் வாங்கினதுனால சிலர் வருத்தப்பட்டாங்க, நல்லா பாடுறான் ஆனால் இவன் இப்படி பாட மாட்டேங்கிறான், இல்லை அவன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கர்நாடக இசை முறைப்படி கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிராமின் டீச்சர் அவங்க ரொம்ப அழகாக கற்றுக் கொடுப்பாங்க. என்னைய சொன்னாங்க, யுவர் வாய்ஸ் இஸ் டிவைன் வாய்ஸ் அப்படின்னாங்க. அதை நான் எங்கள் வீட்டில் போய் சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட, இப்போ உனக்கு தெய்வீக குரல் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்லாம் சொல்லுவேன். அப்போ ஒரு நாள் நான் வீட்டில் பாடிட்டு இருக்கும்போது ரங்கநாயகின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்னன்னு வந்தாங்க எங்கேருந்தோ, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி பாடுனாங்க. அதில் அந்த புக் எடுத்து பார்த்தாங்க. அதில் அந்த பேர் வந்த உடனே, நீ இனிமேல் கர்நாடக இசை கற்றுக்க வேண்டாம். யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் நம்முடைய காரியங்களில் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க. இதுதான் யூத பாரம்பரியம், இந்த கல்ச்சர், அப்படியே ஜூஸ் கல்ச்சர் மிக மிக அது. ஏன்னா அதுவும் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து மோசையினால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது பின்னர் என்ன செஞ்சிட்டாங்க, வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் அதை கடுமையான காரியமாக மாற்றினாங்க. அதைத்தான் ஆண்டவர் கண்டித்தாரே தவிர யூத பாரம்பரியத்தை ஆண்டவர் கண்டிக்கவில்லை. யூத பாரம்பரியம் மிக மிக அருமையானது. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் இதையும் கடந்து வந்தாங்க. ஒருவேளை அவங்க பாடாமல் வந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அவங்க தேங்க்யூ பாப்பா பாடாமல் வந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை என்னையை போலவே கடந்து வந்திருக்கலாம். தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட அந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் இவர்கள் படித்தார்கள் என்பதற்கு அநேக ஆதாரங்கள் நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது. சரி, முதல் காரியம் என்ன பார்த்தோம், அவங்களுடைய நாமம், நேம் அவங்க சேஞ்ச் பண்ணும்போது அதை விட்டுட்டாங்க, பரவாயில்ல. இரண்டாவது அவருடைய கல்வி ஸ்தலங்கள் எல்லாம் நல்ல ஞானிகள், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா. இந்த தானியேலும் அவனுடைய சகோதரர்களும் நம்ம வேதத்தில் படிக்கும்போது அவங்கள செலக்ட் பண்ணும்போதே அந்த மனுஷன் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், எல்லாரை காட்டிலும் ரொம்ப பிரில்லியன்ட் அவங்க அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த கல்வி இத்தனை காரியங்களிலும் அவங்க கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை மென்மையாக வழிநடத்தியிருக்கக்கூடும். மூன்றாவது காரியம் தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். மூன்றாவது காரியம் அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம். அவங்க அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, அதைத்தான் நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா அதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 7வது வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தே சாத்சார், அப்புறம் அனனியாவுக்கு ஷாத்ராக். பாஸ்டர் ஷாத்ராக்கிட்ட கூட நான் கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு ஷாத்ராக்னு பேர் வச்சுருக்காங்களே, அது பாபிலோனிய தெய்வத்துடைய பெயரில் அப்படின்னு.
அது தம்பி, எங்கள் அம்மா பைபிள்லேருந்து ஒரு பேர் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேரை எனக்கு வைக்கணும்னு வச்சுட்டாங்க. ரெண்டாவது அது பழக்கத்தில் இருந்த ஒரு பெயர் வச்சுட்டாங்க. ஆனால் ரொம்ப நாள் கழித்து நான் அந்த பைபிளை ஆராய்ச்சி செஞ்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த பெயரை இன்னொரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சப்பிரால்னு பேர் வச்சுருந்தாங்க. அப்போது அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது ஜோம் பண்ணும்போது என்ன பேர் சொன்னீங்கன்னு சப்பிரால்னாங்க. சப்பிரால்னா என்ன? இல்லை, சப்பிரால் என்ன பிரச்சனை நடந்துச்சு? சப்பிரால் பொய் சொல்லிட்டாங்க. காணிக்கையை கொஞ்சம் வீட்டில், அதாவது அன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் ஆரம்பிக்கும் போது நல்ல தீர்மானம் பேதுரு சொன்னார். என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் விட்டுருவாங்க, எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், பொது காணிக்கையாக வைப்போம், அந்த பொது காணிக்கையை வைத்து ஊழியத்தை செய்வோம் அப்படின்னாங்க. இதில் அனனியாவும் சப்பிராலும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான், நல்ல அருமையான தம்பதிகள். ஆனால் கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பாட்டை வீட்டில் ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த சப்பிரால் அனனியா வர்றாரு, பேதுரு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சப்பிரால் வரும்போது தான், எப்படித்தான் நீங்கள் ஒருமனப்பட்டு இப்படி துணிஞ்சிங்களோ கர்த்தருடைய காரியத்தில் அப்படின்னோடனே அந்த அம்மாவும் என்ன செஞ்சாங்க சார். அப்போ அந்த வீட்டில் நான் கேட்குறேன், சப்பிரால்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ உங்கள் பாட்டி என்ன செஞ்சாங்களா, அப்போ தான் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க முத ஆகும்போது. இப்படியே பேர், மூத்தவளுக்கு என்ன பேர் வச்சோம், அது ஒரு நல்ல பைபிள் பேர். ரெண்டாவது பொண்ணுக்கு என்ன பேர் வச்சோம், அது ஒரு நல்ல பைபிள் பேர். மூணாவது பேர் தான் அப்படி தேடும்போது சப்பிரால்னு வந்தோடனே சப்பிரால்னு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டோரி தெரியாது, அந்த பழைய பாட்டி அம்மாவுக்கு. அப்போது ஹாஸ்பிட்டல்லையும் அந்த பேரை சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த சத்தியத்தை அறியும் போது தான், அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது தான், ஏன் இந்த பேர் எங்களுக்கு வச்சிங்க, பரவாயில்ல பைபிளில் தானே இருக்குது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ட்டாங்களாம். சில நேரங்களில் பெயர் மிக மிக அவசியம், முக்கியம் என்பதை நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், அதுதான் நம்ம ஐடென்டிட்டி, நம்ம நாமம், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நாமம் அந்த பெயரில் இருப்பது மிக மிக அவசியம். அப்போது 8வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, இல்லையா? இப்போ இதுதான் லைஃப் ஸ்டைல். ஒரு பேரை மாற்றும் போது விட்டுட்டார், அங்கே எங்கேயாவது தகராறு பண்ணார்னு இருக்கா? இல்லை. இவர் எஜுகேஷனில் என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டார். பரவாயில்ல, நமக்கு நம்முடைய தாயார் நமக்கு கற்றுக் கொடுத்ததில் நம்ம உறுதியாக இருப்போம், அதனால் இந்த கல்வியெல்லாம் பரவாயில்ல வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் விட்டுட்டார். இதெல்லாம் வெளிப்புறமான காரியம். எது? பெயர் மாற்றுவதும் வெளிப்புறம், கல்வியும் அது வெளிப்புறம். ஆனால் உள்ளுக்குள் செல்கின்ற காரியம் தீட்டுப்படலாகாது. ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் லைஃப் ஸ்டைலில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் உட்கொள்ளும் உணவு, நம்முடைய பேச்சு, நம்முடைய வாழ்க்கை நடைமுறை, இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா லீலாவதி பேலஸ் அப்படின்னு, இங்கே சென்னையில் கூட இருக்குது, பிரம்மாண்டமான அங்கே ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்காக போயிருந்தோம். அதில் ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம் அந்த லீலாவதி பேலஸில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ச்சை மாதிரி 4 மடங்கு இருக்கும் டைனிங் ஹால் இல்லை, அது என்ன சொல்கிறது, ஃபுட்டு வச்சுருக்கிற இடம் சபையை போல் 4 மடங்கு இருக்கும். ஒரு மனுஷன் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய இடமா அப்படின்னு நீங்களே அதிசயிப்பீங்க. அது நடந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட நீங்கள் ஃபுட்டை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். அவ்வளோ சாப்பாடு வச்சுருக்கிறான். அதில் நமக்கு எப்படி தெரியும், மட்டன் அப்படின்னா அது ஆட்டுக்கறின்னு தெரியும், சிக்கன் அப்படின்னா அதுக்கு கோழிக்கறின்னு தெரியும். அது நீங்கள் அங்கே சிக்கன் மட்டன்கிற பேர்லாம் இருக்காது. அப்போது எல்லாரும் அப்படியே எடுத்துக்கிட்டு வர்றாங்க. நானும் ஒரு அழகாக இருந்துச்சு, ரொம்ப பார்வைக்கு நல்லா இருந்துச்சு, அதையும் இப்படி எடுத்து பிளேட்டில் போட்டு அப்படியே வந்துட்டேன். வந்து உட்காந்த உடனே தான் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் பாண்டிச்சேரிக்காரரு. அவர் அது என்ன ஷைனிங்காக இருக்குது அப்படின்னாரு. சாரி. அப்போ தான் நான் சொன்னேன், என்னமோ தெரில, அது பேர் என்னென்னு படித்து பார்த்தேன், ஏதோ ஃப்ரெஞ்சு பேர் மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னே தெரில அங்கிள் அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சார், வா அது என்னென்னு போய் பார்ப்போம் அப்படின்னா, அது என்னன்னு கூப்பிட்டு கேட்கும்போது தான் அது பன்னிக்கறி அப்படி.
அதுக்கப்புறம் தான் அந்த பிளேட்டையே கொண்டு போய் என்ன செஞ்சுட்டேன், அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். புரியுதா? சில நேரங்களில் சில ஹோட்டலில் போன உடனே மீன் இருக்குது, வறுவல் இருக்குது அப்படிமா. நம்ம அக்கார்டிங் டு பைபிள் அந்த செதில் உள்ளதா, அந்த இறகு உள்ளதா அப்படின்னு நம்ம அங்கே விசாரிக்கிறோமா? இல்லை. சுறாம்பான், சுறா புட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, சளியா நண்டு ரசம் குடிங்க ரொம்ப நல்லது அப்படின்னாரு. சளி பிடிச்சா நண்டு ரசம் நல்லது. ஒருத்தர் பைல்ஸில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நத்தை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடனே கேட்கும் அப்படின்னார். இப்போ நானே சொன்ன மாதிரி எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்த லைஃப் ஸ்டைலுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக நின்னார் தானியேல். அது ராஜாவுடைய பந்தியாக இருக்கட்டும், அவருடைய போஜனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னுடைய உள்ளத்திற்குள்ளே அவன் தீர்மானம் செய்து பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன செய்தான்? ரிக்வெஸ்ட், நாட் டிமாண்ட். யோசித்து பாருங்க, ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அவன் போய் என்ன செய்கிறான்? அவரை தனியாக கூப்பிட்டு வரான். சில நேரங்களில் நமக்கு ஆண்டவர் இந்த அழகான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார். எங்கேயுமே டு நாட் டிமாண்ட். எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் டிமாண்ட் பண்ணக்கூடாது. போய் ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கூலில் போய் நாங்கள் சனிக்கிழமை வரமாட்டோம் அப்படின்னு நீங்கள் போய் சண்டை போட்டிங்கன்னா தயவுசெய்து டிசி வாங்கிட்டு போங்கம்பாங்க. ஆனால் நீங்கள் போய், எங்கள் அப்பா அப்படி தான் செஞ்சார். அந்த இந்து மேல்நிலை பள்ளியில் போய் அவர் சொன்னார், இந்து மேல்நிலை பள்ளி நான் படித்தது, அங்கே போய் என்ன சொன்னார் அப்படின்னா, சனிக்கிழமை எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், பைபிள் படி. அப்படியா? மற்ற நாளில் கரெக்டாக வந்துடுவியா? வந்துடும். எந்த ஒரு லீவும் போட, கல்யாணம் அது இதுன்னெலாம் போயிடக்கூடாது அப்படின்னார். இல்லை போக மாட்டோம், சனிக்கிழமை மட்டும் கரெக்டாக வந்துடும். 4 வருஷம் தொந்தரவே பண்ணலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சில காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதான் கடவுளுடைய ஒரு அழகான ஒரு காரியம். டு நாட் டிமாண்ட், ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இல்லையா? சில நேரங்களில் இந்த 12வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க கொடுத்து எங்கள் முகங்கள் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உம்முடைய அடியாருக்கு செய்யும். ப்ளீஸ். அந்த வசனத்தில் என்ன ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம்? ப்ளீஸ், தயவு செய்து. உடனே பிரதானிகளின் தலைவன் என்ன செய்கிறான்? அதை ஒத்துக்கொள்கின்றான். அப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய முகங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத விட, அவர்களை குறித்து நீங்கள் 15வது வசனத்திலிருந்து படிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவருடைய முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. 10 நாள், 10 days வெறும் தண்ணி, கீரை, பருப்பு வகைகள் சாப்பிட்டாங்க. அவங்களுடைய முகம் கலை உள்ளதாக இருந்தது, சரீரம் புஷ்டி உள்ளதாக இருந்தது. நான் இந்த வெஸ்ட்ரிக்குள்ளே வந்தோடனே பால் அங்கிள் கேட்டாங்க, பாஸ்டர் நல்ல அழகாக ஸ்லிம்மாக இருக்கீங்க, தொப்பையெல்லாம் காணோம் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், பெல்ட்டே மாற்றிட்டேன் சார். அங்கிள் நான் பெல்ட்டே மாற்றிட்டேன், புது பெல்ட்டு, பழைய பெல்ட்டில் ஓட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த ஆகாரத்தை மாற்ற போய் வெள்ளை அரிசியை விட்டுட்டு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ மீன் குழம்புன்னா என்ன செய்வோம் சொல்லுங்கள்? மேக்ஸிமம் 3 தடவை சாப்பிடுவேன் நான்லாம், மேக்ஸிமம் 3 தடவை மீன் குழம்பு. அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ குண்டாக இருந்தேன்னு சொல்கிறேன். இவ்வளோ ரைஸ், மீன், சில நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் இதெல்லாம் சொல்லாதேன்னு என்னை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் இங்கே சாப்பாடை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னா, இந்த சாதம் என்பது எதுக்கு தெரியுமா? ஒரு அழகான ஒரு டாக்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த சாதம் தம்பி, இந்த கூட்டு, பொரியல், கீரை, இந்த 3 காரியங்களும் தினமும் ஆகாரத்தில் மதியம் இருக்கணும். இந்த கூட்டு, பொரியல், கீரை இவைகளை உள்ளே கொண்டு செல்வதற்குத்தான் இந்த சாதத்தை நீ பயன்படுத்தணும். ஆனால் நீ என்ன செய்கிற? சாதத்தை முண்டான்னு இவ்வளவு போட்டுட்டு கூட்டு பொரியலை இம்புட்டோண்டு வச்சுட்டு சாதத்தை உள்ள என்ன செய்கிற? அடைக்கிற. அதனால தான் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? நோய்வாய்ப்பட்டு, பலவீனப்பட்டு, பலனை இழந்து, வயதாகும்போது சரியான காய்கறிகள் இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம்? அநேக உபாதைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்ம யோசித்து பார்த்தோம், ஆஹா, இதை நம்ம ஏன் முதல்ல கடைப்பிடிக்கல? நம்ம பிள்ளைகளுக்கு காய்கறினாலே பிடிக்க மாட்டேங்குது.
வெறும் சாதத்தில் தண்ணியை ஊற்றி ஊறுகாய் நக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த காய்கறிகளை எப்படி உள்ளே கொண்டு வர்றது? அதுக்கப்புறம் தான் நானும் மனைவியும் தீர்மானம் எடுத்தோம். அரிசியை தூக்கி தூரப்படும், தூயமல்லி அரிசி, நல்ல அருமையான புழுங்கல் தூயமல்லி அரிசி, அதையும் நிறைய காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிட்ட உடனே நான் ஒன்றும் எக்ஸசைஸும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. 8 கிலோ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சு. மாத்திரை மருந்தில் குறைக்கல, வெறும் ஆகாரத்தில் குறைக்க முடியுங்கிறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே சாட்சி. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வெள்ளை இட்லி தான் சாப்பிட்றோம், எங்கள் வீட்டில் ப்ரௌன் இட்லி, மாப்பிளச்சம்பா இட்லி. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை அவங்க 10 நாட்களில் அவ்வளோ வித்தியாசத்தை பார்த்தாங்க. நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு அங்கிள், அந்த 8 கிலோவை குறைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம். இந்த பெல்ட்டில் ஒரு 2 ஓட்டையை குறைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. 8 கிலோ குறைக்கிறதுக்கு. யோசித்து பாருங்கள், ஏற்றுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இறக்குறது ரொம்ப கஷ்டம். நம்முடைய லைஃப் ஸ்டைல். ஏன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய முகத்தில் ஒரு களை, அவங்க உடலில் ஒரு புஷ்டி. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். எவ்வளோ அழகாக! உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும்போது அவங்களுடைய அவங்களுடைய சிஸ்டத்தை மாற்றுறாங்க, அதில் தீர்மானம் எடுக்கிறாங்க. எத்தனை வயசில்? 15 வயசில் அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது அவங்க உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் நல்ல வாலிப பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் அந்த வயசுலேயே தீர்மானம் எடுக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதன் பிறகு அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப அழகாக என்ன செய்யும்? மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இல்லையா? நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது வாசிப்போம். நீதிமொழி 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் அப்படின்னா அதுக்கு நிறைய காவல் இருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா பக்கமும் ஒரு சின்ன காரியத்தில் அவர் லைஃப் ஸ்டைல் அவர் தீர்மானம் எடுக்கிறாரு, அவருடைய லைஃப் கம்ப்ளீட்டாக பின்னாடி எல்லா காரியத்திலும் அவர் தன்னை பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். அதனால தான் அது மாத்திரமல்ல, ஒரு ராஜாட்ட அவர் வேலை செய்யலை. அதுவும் நமக்கு நன்றாக தெரியும். கிங்டம் மாறுச்சு, ராஜாங்கமே மாறுச்சு. அப்படி ராஜாங்கமே மாறும் பொழுது அந்த தானியேல் அப்படியே தான் என்ன செய்தார்? நின்னார், இல்லையா? தரியு அந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வரும் பொழுது, அந்த கவர்னர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த தானியேலும் என்ன செய்தார்? அந்த இடத்துல அவருடைய பெயரும் இருந்தது. அதன் பிறகு அவருடைய காரியம் மிகவும் வல்லமையாக நடைபெற்றது. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்ம எடுக்கிற, நம்ம சிந்திக்கிற, பேசுகிற நடைமுறைகள் எல்லாவற்றிலேயும் ப்ளீஸிங்காக, ஹம்பிளாக நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். 4வது கடைசியாக தானியேல் இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், இல்லையா? ஒரு நம்பிக்கையில் உறுதியாய் இருந்த தானியேலுடைய 4வது ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், கைண்ட்னஸ் என்பதை நம்ம பார்க்கலாம். மிக மிக பொறுமையாக, ஹம்பிளாக அவர் என்ன செய்தார்? தன்னுடைய காரியம். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, எதுலேயுமே அவர் என்ன செய்யலை? எதிர்த்து நிற்கவில்லை. அவர் என்ன செஞ்சார்? அங்கே கூப்பிட்டாங்க, போனார். சிங்கக்கீவில் போட்டாங்க, விழுந்தார். ராஜாவுடைய காரியத்தில் நஷ்டம் வராமல் ராஜாவுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கறதுல தீர்மானம் எடுத்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அநேகருக்கு அவனுடைய உறுதி, உண்மை பிடிக்கலை. ஆனால் இவர் யாரையாவது காட்டி கொடுத்தாரா? பகைத்தாரா? இல்லை. ரொம்ப சிம்பிள். அவர் வேலையை அவர் செஞ்சார். அவர் வேலையை அவர் செய்தது நிமித்தம் அநேகருக்கு வேதனை வந்தது. ஆனாலும் அவருடைய ஜென்டில்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட், இந்த 2 காரியத்தையும் அவருடைய கைண்ட்னஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஜென்டில்னஸ், ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக என்ன செய்தார்? நடந்து கொண்டார். யாரையும் அவர் சுட்டி காட்டவில்லை, யாரையும் அவர் வெறுக்கவும் இல்லை, எல்லாரையும் அவர் நேசித்தார். எல்லாரும் வேணும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். ஒரு கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் 2 பேர்
கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கும்போது நீ நடந்ததை ஓப்பனாக போய் சொல்ல வேண்டியது தானே உங்கள் மேல் அதிகாரிகிட்ட, ஏன் போய் அதை விட்டுட்டு வரீங்க அப்படின்னா, நான் அப்படி சொல்லி அந்த நபரை காட்டி கொடுத்தால் அந்த நபர் என்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்குவார்? என்ன ஒரு ரிக்வெஸ்ட் அவருடைய மைண்டில் பாருங்கள். நான் அவர்கிட்ட கேட்குறேன், நடந்ததை போய் சொல்லி அவர் செஞ்ச தவறை உணர்த்தி அவரை காட்டி கொடுக்க வேண்டியது தானே, அதில் என்ன இருக்குது? எதுக்கு தேவையில்லாமல் 2 பேரும் இந்த பிரச்சனையை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று. நான் ஒருவேளை அப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நபரை காட்டி கொடுத்து அந்த நபர் மீது அங்கே அதிகாரி நடவடிக்கை எடுத்தால், இவ்வளோ நாள் அந்த நபருக்கு நான் சத்தியத்தை சொல்லிட்டு வந்தேனே, சத்தியம் போயிருமே. யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் அந்த ரெஸ்பெக்ட், அந்த அந்த கைண்ட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் என்பதை தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, அநேகர் ஈர்க்கப்பட்டார்கள், ராஜாக்கள் ஈர்க்கப்பட்டார்கள். தானியேலுடைய அந்த ஜென்டில்னஸ், அந்த கைண்ட்னஸ், அந்த ரெஸ்பெக்ட், இந்த 3ஐயும் பார்த்து ராஜாக்கள் அதிசயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவங்க கூட வேலை செஞ்ச எல்லாருமே அந்த காரியங்களால் அவங்க என்ன செஞ்சாங்க, ஈர்க்கப்பட்டாங்க. பிரதானிகளின் தலைவன் சொல்லுகின்றான், எப்பா நான் அதை செய்யலைன்னா என் தலையை வெட்டிடுவார் ராஜா அப்படிங்க. ரிஸ்கி ஜாப், நான் உனக்கு ஒருவேளை இந்த ஸ்டெப்பை நான் எடுத்தேன் அப்படின்னா, நீ சரியாக பொருந்தலைன்னா ராஜா என் தலையை வாங்கிடுவார். அப்படிங்கும்போது அந்த அந்த ஒரு எதிராளி, ஒரு தலைவன், நம்ம அடிமையாக நம்ம இருக்கிறோம், அவன்கிட்ட நம்ம ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வைக்கும்போது அவன் அதுக்கு கீழ்ப்படுகிறான் பாருங்கள். அது ஒரு ஜென்டில்னஸ் உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால தான் தானியேலுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையாக ஆண்டவர் அந்த மகனை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதனால தான் நீங்கள் 4வது அதிகாரத்தில் அதை குறித்து நீங்கள் படிக்கும்போது நேபுகாத் நேச்சார் இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து தான் ஆண்டவராகிய தேவனை அவர் என்ன செய்தார், அறிந்து கொண்டார். அவர் எழுதுகிறார் பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவுது. ஆண்டவரை போல் எழுதுறார் இல்லையா? ஆண்டவரும் இப்படி தான் எழுதுவார், பவுலாரும் இப்படி தானே எழுதுவார், பேதுரும் இப்படி தானே எழுதுவார் இல்லையா? அப்போ உங்களுக்கு சமாதானம் பெருக கிடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஆண்டவரை புகழ்கின்றார். எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது இந்த ராஜாவுக்கு? தானியேலுடைய ஜென்டில்னஸ், தானியேலுடைய ஹம்பிள்னஸ். அவர் என்ன செஞ்சார், ரொம்ப கைண்ட்னஸ், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் அதிகம் இல்லையா? அதில் பேதுரு அழகாக முடிப்பார் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், 3வது அதிகாரம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனமா? ஆமாம், 15வது வசனம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அது மிகுந்த ஒரு உத்தரவாதம் பெற்ற நம்பிக்கை. நீங்களும் நானும் வணங்குகிற தேவன், ஒருவேளை நாம் பலவிதங்க வீக்னஸோடு இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் மகத்துவம் உள்ளவர். அவரை குறித்து சொல்லும் பொழுதும், அவரை குறித்து பேசும் பொழுதும், அவருடைய வார்த்தை எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கிற தீர்மானத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் இந்த தானியேலுடைய தீர்மானத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது, தானியேல் தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாய் இருந்தார். அதனால தான் பேதுருவும் அதே மாதிரி எழுதியிருக்கிறாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். தேவனை பரிசுத்தம் பண்ணுவது எப்படி? என்னை நான் சுத்திகரிக்கணும், அவருடைய இரத்தத்தினால் என்னுடைய வாழ்க்கையை நான் சுத்திகரிக்க வேண்டும். அப்படி சுத்திகரிக்கும் பொழுது தேவன் பரிசுத்தமாக வேண்டியதில்லை, நான் பரிசுத்தமாவேன். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்று பேதுரு அழகாய் சொல்லியிருக்கின்றார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் இந்த நாளிலே அருமையான தானியேலுடைய வாழ்க்கையில் 4 காரியங்கள் மிக மிக அவசியம். முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல என்ன மாற்றப்பட்டது? நேம், நாமம், அவனுடைய பெயர் மாற்றப்பட்ட பொழுது அவன் அதை பற்றி என்ன செய்யலை, கவலைப்படலை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டார். 2வது அவருடைய கல்வி, எஜுகேஷன்,
அவருடைய கல்வி எல்லாமே விக்கிரக ஸ்தலங்களில் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் இருந்தார். நல்ல அருமையான கல்வியை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த கல்வி இந்த உலகத்திற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. அநேக தேசங்களுக்கு கடிதங்கள் எழுதுவதற்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்தது. இந்த சகோதரர்கள் எல்லா அந்த பாபிலோனுக்கு கீழே, அதான் சுப்பீரியர் இல்லையா, பாபிலோனை தவிர வேறு எந்த ஒரு பவர்ஃபுல் நேஷன் அங்கே கிடையாது. எல்லாருக்கும் இவங்க கடிதம் எழுதுனாங்க. அப்போ எழுதுனா எவ்வளவு லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த கல்வியை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கல்வியின் தாக்கம் அவர்கள் என்ன செய்யலை, எந்த வித டிஸ்டர்பும் பண்ணலை. இன்றைக்கி உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாமும் இன்றைக்கி கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன்லேயே படித்தாலும் சில நேரங்களில் சில டிஸ்டர்பன்ஸ் நமக்கு உண்டு. ஆனாலும் இந்த கல்வியின் இந்த மத தாக்கங்கள் நம்ம என்ன செய்யலை, சேதப்படுத்தாமல் நம்ம பாதுகாத்து கொண்டோம். மூன்றாவது காரியம் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? லைஃப் ஸ்டைல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுக்கு லீலாவதி பேலஸின் அனுபவமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி இல்லையா? என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமலே சில நேரங்களில் சாப்பிட்றோம். அதனால் சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம். நல்ல ஒரு பெரிய ஒரு மால், நான் சொல்கிறது வெளிநாட்டில், அந்த மாலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது. அந்த தேட்டரில் ஒரு ஹிந்தி மூவி ஓடிட்டுருக்கு. அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. நம்ம சபையில் தான் யாரும் இங்கே பார்க்கலையேன்ட்டு நம்ம போயிருந்துருக்கலாமே. இன்றைக்கி சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸுக்காக சில நேரங்களில் சமரசம் செய்து கொள்கின்றோம். சாப்பாட்டு விஷயத்துலேயும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பப்ளிக் சோஷியல் என்வாயர்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் சரி, சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சமரசங்களை நம்ம செய்து விடுகிறோம். ஆனால் தானியேல் அதை செய்யவில்லை. அதனால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி வரைக்கும் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஸோ லைஃப் ஸ்டைல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான்காவது மிக மிக முக்கியமானது கைண்ட்னஸ், அவருடைய ஜென்டில்னஸ், அவருடைய ரெஸ்பெக்ட் வித் அதர்ஸ். அவங்க பிறர் மீது, அவங்க யாராக இருந்தால் என்ன, தனக்கு கேடு செய்கிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு விரோதமாக சட்டம் இயற்றினவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ரொம்ப அழகாக ஜென்டிலாக என்ன செஞ்சார், அதை ஹேண்டில் பண்ணார். இந்த 4 காரியங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த பாரம்பரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய், அவர்கள் யூத பாரம்பரியத்தில் வந்தாலும் இந்த பாரம்பரியத்தில், கர்த்தருடைய அட்வென்ட் பிள்ளைகள் என்ற பாரம்பரியத்தில் இவைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் நாம் யாரும் எழுந்து நின்று அருமையான ஒரு பாடலை நாம் பாடுவோம். 295வது பாடலை பாடுவோம். கிறிஸ்து ஆட்டுக்குட்டி நான், இது என் மகிழ்ச்சி தான், என் நல் மெய்ப்பரான கர்த்தர் நன்றாய் போஷிக்க சமர்த்தர் என்ற பாடலை பாடுவோம். 295வது பாடல். கிறிஸ்து ஆட்டுக்குட்டி நான், இது என் மகிழ்ச்சி தான், என்னல் மேய்ப்பரான கர்த்தர் நன்றாய் போஷிக்க சமர்த்தர், என்னை அவர் நேசிப்பார், பேரறிந்தழைக்கிறார், அவரை நான் அண்டினேன், அவர் கோலால் முறிப்பேன், எனக்கு ருசியான மேய்ச்சலோ குளிர்ச்சியான தண்ணீர் ஊற்றும் காட்டுவார், பசி தாகம் தீர்க்கிறார், அவர் என்னை இம்மையின் அருள் நாட்களுக்கு பின் ஜீவமேய்ச்சலுக்கழைத்து மடியிலே சேர்த்தனைத்து பேணுவார்
ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவரே கூடி வந்து உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகள் எவ்வளவு அருமையானவைகள், விலை மதிக்க முடியாதவைகள், எத்தனையோ சகாப்தங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்தவைகள், யுகம் யுகமாய் கர்த்தருக்கென்று ஒரு சேனையை தக்க வைத்து கொண்டு வருகின்ற வார்த்தைகள். இன்றைக்கு அந்த வார்த்தைகளால் நாங்கள் சூழப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தைகளே எங்கள் இருதயத்தில் இருக்கின்றது. அந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகவும், ஆண்டவரே எங்களிடத்தில் அந்த வார்த்தைகளுக்கு எதிர்பதமான செயல்பாடுகள் இருக்குமானால் அதை கைவிடவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற ஒவ்வொரு ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தானியேலுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கையில் உறுதியாக இருந்த தானியேல். சிறு வயதிலே, வாலிப வயதிலே அவர் எடுத்த தீர்மானம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவரை வழிநடத்தி சென்ற காரியம். எந்தெந்த காரியங்களில் அவர் கடந்து சென்றார், எந்தெந்த காரியங்களை அவர் வெறுத்து தள்ளினார், அது என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அனுபவங்கள், அதிலும் அவர் காட்டிய அணுகுமுறைகள் நிச்சயமாகவே இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற எங்களிடத்தில் அந்த குறைபாடுகள் இருக்குமானால் கர்த்தர் நீர் சரி செய்து, தானியேல் எப்படி பரலோகத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, பரலோகத்திற்கென்று முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நித்திய காரியங்கள் எல்லாம் அவர் பிறருக்கு அறிவிக்கத்தக்க, அல்லது வேதத்தில் நாங்கள் படிக்கிறபடி சொப்பனங்களை அறிவிக்கத்தக்க, தீர்க்க தரிசனங்களை சுட்டி காட்டத்தக்க ஞானம் அவருக்கு கர்த்தர் கொடுத்து, அந்த தீர்க்க தரிசனமும் பரலோக சாம்ராஜ்யத்தை எப்படி கர்த்தர் நீர் நிறுவிக்கொண்டிருக்கிறீர் என்பதையும் சுட்டி காட்டுவதற்கு எடுத்து பயன்படுத்தின பாத்திரமாய் தானியேலை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த 4 காரியங்களையும் இதற்கு மேலேயும் தானியேலுடைய வாழ்க்கையில் எங்களால் காண முடியும். அதை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றும் போது நிச்சயமாய் தானியேலைப் போல எல்லா காரியங்களிலும் உறுதியாய் இருக்க கர்த்தர் எங்களை நீர் வழிநடத்தப் போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். நல்ல உலகம் அல்ல இது, பொல்லாத உலகம். அதனால் தான் கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறீர். உம்முடைய உலகம் இப்படிப்பட்ட உலகம் அல்ல. அந்த உலகம் நேர்மையானது, நீதியானது. அந்த உலகத்தில் வசிக்கப் போகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய உள்ளத்தை சார்ந்தவர்கள், கர்த்தருடைய உள்ளத்தை வெளிப்படுத்துகிறவர்கள். அதனாலே அப்படிப்பட்ட உள்ளத்தை படைத்தவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தள்ளோம். எங்களுடைய குறைகள், எங்களுடைய பாவங்கள், தப்பிதங்களை மன்னித்தள்ளோம். இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் என்று எங்களுக்கு தெரியாது. மீண்டும் புதிய ஓய்வு நாளிலே நாங்கள் சந்திக்கணும். இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்கணும். இதுவே எங்கள் பிரயாசம், ஆசை. அந்த ஆசையோடு விடைபெறுகிறோம். எங்களை அனுப்பி வைத்தரலும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதபடி தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையங்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் நம் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதம்